ஸோ அருமை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 24/8/2024 தேதி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டே. நேற்று சாயங்காலமே இனாகரேஷன் நடந்துச்சு. நேற்றே வீடியோ பேசலாம் தான் நினச்சேன், சரி பேச முடியல சில காரணங்களால். அப்போ ஆக்சுவலி மேட்ச் நடந்துனுக்கு. நான் வந்து தண்ணி குடிச்சிட்டு, அதாவது ஹாஸ்டல் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகிறேன். அது காலைல ஃபஸ்ட்டு மேட்ச்சு பேட்மிண்டன் டிப்ளமோக்கு தான். எங்களுக்கு பேட்மிண்டன் விளையாட தெரியாது. இப்போ தான் வாழ்நாளே முறை பேட்மிண்டனோட அந்த ராக்கெட் இருக்குல்ல, அதையே பிடிச்சி பார்த்துக்குறோம். நாங்களாம் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கோம் மேட்ச்சு காலி. அப்புறம் எங்கள் கேர்ள்ஸ் வந்து கொக்கோ விளாட்னாங்க. கொக்கோவும் முடிஞ்சிச்சு. இப்போ டிப்ளமோக்கு பெரிய நம்பிக்கையாக இருக்க ஒரே ஒரு மேட்ரு என்னென்னா வாலிபால் மட்டும்தான். வாலிபால் ஜெயிக்கணும். போன வருஷமே வாலிபால் நாங்கள் தான் வின்னர்ஸ். இந்த வருஷம் ஆக்சுவலாக நாங்கள் தான் இருக்கணும். முயற்சி பண்ணுறோம், பார்ப்போம். இன்னும் இன்றைக்கி 24, 25, 26 வரைக்கும் நடக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அங்கே கிரவுண்டில் போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியாது, அதனால் வீடியோ கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். மேட்ச் சம்மரிஸ் மட்டும் நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சால் நான் அப்பப்போ வந்து மேட்சோட கிளிப்ஸை ஆட் பண்ண பார்க்குறேன். சரி, ஓகே. எனக்கு வந்து கிரவுண்டு நெருங்கிட்டேன். டிப்ளமோக்கு மேட்ச் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அனௌன்ஸ்மெண்ட் 2-3 அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. நாங்கள் போனதெல்லாம் தெரில. சரி, போய் பார்க்குறோம். ஓகே பார்த்தீங்கன்னா செஸ் விளையாட்டு அப்படியே நேராக வரேன். செஸ் விளையாட்டு செஸ் முடிச்சாச்சு, ஜெயிச்சிட்டோம். இன்கேஸ் டேரக்ட் ஃபைனல் போயிட்டோம். ஃபைனல் மேட்ச் வந்து நான் பார்ப்போம். இப்படி ஃபில்ட்ரை எங்கள் ஆடின பையன் வந்து இப்போ ரூல்ஸ் தெரியாத பையங்க, சின்ன பையனை தந்து விட்டாங்க. அதனால் ஜெயிச்சிட்டேன். ஃபைனல்ஸ் என்ன ஆகும்னு எனக்கும் தெரில. சரி, கிரவுண்டில் ரொம்ப நேரம் வீடியோ எடுக்க முடியாது. சரி, லேட்டர். மேட்ச் எங்கள் மைக் இருக்கும், சவுண்ட் கையம்மா இப்படி இருக்கட்டும். கை இந்த பக்கம் பிடிக்கலன்னா அங்கே மைக் கண்டு பிடிக்காது. ஓகே. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா தரோம். பேட்மிண்டன் எந்தா வந்தா அப்படியே பாஸ் பண்ண ஜெஸ்ஸி மட்டும் போட்டு. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா காலைல பேட்மிண்டன் மேட்ச் வந்து அநியாயமாக தோற்றோம். ஏன்னா பேட்மிண்டன் விளையாடியே பழக்கமே இல்லை. ஸோ பேட்மிண்டன் வந்து சொன்னாங்க டக்குன்னு வந்து, ஆமாம் முக்கியமான விஷயம், கேர்ள்ஸு த்ரோபாலை விட்டாங்க. சரி, அது பிரச்சனை இல்லை. அது முடித்த உடனே எங்களுக்கு பேட்மிண்டன் விட்டாங்க. பேட்மிண்டனும் கபடியும் கிட்ட பேரெலாம் நடக்க வேண்டியது. 10 நிமிஷம் கேப்பில் நாங்கள் இண்டோர் ஸ்டேடியம் போயிட்டு கிட்டே அங்கே சுற்றின்னு வந்தோம். ஓடி வந்தோம், நானும் பிரிவினோம். பேட்மிண்டன் அங்கேயும் மேட்ச் ஓடுறதுனால தான் போச்சு. தோத்திங்க்கு மேட்ச் வந்தோம், கரெக்டாக வந்துட்டோம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு கிடச்சிச்சு. அது பண்ணாங்க. ஜெர்சிலாம் வாங்கி போட்டு ஆடினோம். எங்களுக்கும் ஃபஸ்ட் இயர்ஸ்க்கும் மேட்ச்சு. ஆப்போனண்ட் சூப்பராக விளாட்னாங்க. நல்லா டஃப் கொடுத்தாங்க. ஃபஸ்ட் இயர்ன்றதால கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. மற்றபடி சூப்பராக விளாட்னாங்க. கேம் வந்து கபடிக்கு அந்த ஒரு மரியாதையோட தரத்தோடு நடந்துச்சு. அண்ட் தென் கால் கட் தம்பி, இது வீரன் விழுப்புண்களை பெற்றிருக்கிறான். போய் மருது வச்சு கேரம் விளாடுவாங்க. அவன் பின்னாடி ஒருத்தன் ஃபோன் பேசிக்கிறான். அவன் ரொம்ப கடுப்பாக வரான். அதனால் மேட்ரை இதோட முடிச்சுக்கிறான். கேரம் விளாட இடத்துல முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம கபடி ஜெயிச்சிட்டோன்னு தெரியும். அடுத்த மேட்ச் நடந்துச்சு பாருங்க. எப்போ ஐயாயிரம் இருக்குது. டெமிட்டஸ்க்கும் இவங்களுக்கும் ஃபஸ்ட் இயரில் தேர்ட் இயர் ரைவல்ஸ்க்கும். ஓய்யோ சரியான மேட்ச்சு, பயங்கரமான மேட்ச்சு. பர்சனல் இன்ஜென்ஸுங்க. செகண்ட் இயர் தேர்ட் இயர்னாலே அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த மாதிரியான மேட்ச்சு. ஜெயிச்சிட்டாங்க, எங்கள் ஆளுங்க ஜெயிச்சிட்டாங்க. அதாவது எங்கள் பேட்ச்சு டெமிட்டஸ் 22 ஜெயிச்சிட்டாங்க. சரியான மேட்ச், பயங்கரமான மேட்ச்சு. ஸோ ஃபைனல்ஸ் எங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக போவோம். ஏன்னா எங்கள் செட்டு நாங்கள் எங்களுக்குள்ள நல்லா பேசிப்போம். முன்னாடியே சொல்லியாச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் ஆட போகிறோன்றத. சரி, ஃபைனலில் பார்ப்போம். வர மாட்டேங்குது, போட்டுக்கிட்ட போகுது. டான்ஸ் போடுங்க, என்ன பண்ணுறீங்க? கேமரா ஆஃப் பண்ண சொல்லுதுடா. கேமரா ஆஃப் பண்ண சொல்கிறீங்களா? வெக்க போடுறீங்களா? ஏன் வெக்கம்? எதுக்கு வெக்கம் ப்ரோ? ஜாலியாக இருக்காங்க ப்ரோ. அதுக்கு தான் கழுத்தில் தேய்ச்சாதான் உட்காரும். கிட்டவா, ஏன் அப்படி பண்ணுற? இங்கிட்டு வா. ஃப்ரெண்டாக தானே இருக்கிறேன். நாற்று அடிக்குது உங்க மேலே. எனக்கு பிரச்சனை தெரியல.
போகலாம் வாடா. சரி. ஸோ எல்லா மேட்சும் முடிஞ்சிச்சு. நாளைக்கு அத்லெட் மட்டும் இருக்குது. கபடி மேட்ச்சு வந்து இது தூக்கி போடுவாங்களா குண்டு அதான் அது எல்லாமே அத்லெட்டிக்ஸில் வந்துடும். கபடி மேட்ச்சு நல்ல வேலை மேட்ச் ஒன் சைடாக போகல, ஓரளவுக்கு நல்லாவே போச்சு. இவ்வளோ நேரம் வரைக்கும் எல்லா ஈவெண்ட்டும் வச்சுருந்தாங்க. தப்பு பண்ணிட்டேன். மதியம் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டு போயிருக்கோம். எனக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லைனா ஒரு சான்ஸ் வந்துருக்கும். பரவாயில்ல. 1500 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிப்ளமோ தான் சந்தோஷம் அடிச்சிட்டான். எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியில் ஒரு ஸ்ப்ரிண்ட் அடித்தாம்பார் ஒரு வேகம், சரியான வேகம். எங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்துட்டான். அப்புறம் தேர்டு பார்த்தீங்கன்னா நவீன்குமார். ஃபஸ்ட் ஒன் டிப்ளமோ, செகண்ட் ஒன் டிப்ளமோ ஜென்ஸில். அப்புறம் விமன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளேஸ் எதுவும் அடிக்கல. நான் பரவாயில்ல. ஒரு பேஷண்ட் அவுட்டு ரன்னிங்கில். இன்னொரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா 1500 கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. பிரதீப்பா 1500 முடிச்சிச்சு, அது போதும். பாய்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆளுங்க பார்த்தீங்கன்னா சந்தோஷ் ஃபஸ்ட்டு, அப்புறம் நவீன் தேர்டு, அப்புறம் வெற்றி செல்வம், பையா, கியாமியா எல்லாருமே பண்ணாங்க. 7 இல்லை மெதுவாக அவ்வளோதான் முடிஞ்சு. பார்ப்போம். தம்பி ராஜேந்திரன் தனது சிறப்பான ரைடை வெளிப்படுத்திக் கொண்டுள்ளார். Aggregate chess winners first year runners rivals.
நான் டைமரே ஆன் பண்ணல. நான் டைமரே ஆன் பண்ணல சார். டைமரே ஆன் பண்ணல சார். சார் டைமர் This is the second call for 1500.